ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவோடைய தாலியை காணும். முகூர்த்த நேரம் முடிய போகுது. ஆனால் தாலி இல்லாமல் எப்படி முகூர்த்தம் கல்யாணம் நடக்கும்? கார்த்தி தீபா கழுத்தில் எப்படி தாலி கட்டுவார்? இது எதுவுமே தெரியாமல் மொத்த குடும்பமும் பயங்கர டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் இதில் ரொம்ப கூலா கேஷ் இல்லைன்னுட்டு இருக்காங்க. அவங்க தான் நம்ம ரம்யா. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைத்திலியும் அபிராமியும் என்ன பண்றோன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. பேசாம நம்ம போய் ஜோசியர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட போயிட்டு, ஐயா அங்க தாலி தொலைஞ்சு போயிட்டு அப்படின்னு சொன்னோடனே, ஆமா ஐயர் என்ன சொல்றாருன்னா, என்னம்மா சொல்றீங்க? கடைசி நேரத்துல தாலி தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ எப்படி இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லையா, எப்படி தொலைஞ்சதுன்னு தெரியல, தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி தீபாவும் பயங்கரமா அழுகுறாங்க. அப்போ மைத்திலியோடைய மாமனாரும் மாமியாரும் என்ன பேசிக்கிறாங்க, ஜானகியும் அவங்களும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னங்க ஜோசியர் சொன்ன மாதிரியே நடந்துரும் போல, நம்ம பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. முதல்ல பேசாம இரு, என்ன நடக்குதுன்னு முதல்ல பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அபிராமி என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, மைத்திலி நான் சொல்றேம்மா என்ன பண்றதுன்னு, தாலி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் ரம்யாவுடைய பர்ஸை வெடுக்குன்னு பிடுங்கி பர்ஸை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து தாலி எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்தவனே மொத்த குடும்பத்துக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன ரம்யா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம அபிராமி. என்ன ரம்யான்னு கேட்டா, ரம்யா எப்படிமா சொல்லுவா, அவதான் தீபா கார்த்தி வாழ்க்கைய பிரிக்கணுன்றதுக்காகவே கிளம்பி வந்திருக்காளே அப்படின்னு சொல்றாங்க. என்ன மைத்திலி சொல்ற? ஆமா, இவ கார்த்தியையும் தீபாவையும் பிரிக்கிறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறா. இவ கார்த்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது. தீபா கேக்குறா, என்னடி அம்மு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மைத்திலி சொல்றாங்க, தீபா நீ இன்னும் இப்படி முட்டாள்தனமா இருக்கிறதுனாலதான் இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிருக்கிறா, இது கூட உனக்கு இன்னும் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இப்படி பண்றவ கிடையாது அம்மு, போது நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க. உடனே கார்த்தி எந்திரிச்சு என்ன ரம்யா என்னங்க இதெல்லாம், எதுக்காக நீங்க இவங்களோட தாலி எடுத்து வச்சிருக்கீங்க, இவ்வளவு நேரம் தாலியை காண எல்லாரும் தேடுறாங்க அப்படின்றாங்க. ஆனா ரம்யா எதுவுமே பேசாம நின்னுகிட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி கேக்குறாரு, இவ பேசவே மாட்டா, இவ பேசக்கூடிய ஆளே கிடையாது. ஏற்கனவே இவ மேல எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு, ஆனா ஆதாரம் இல்லாம எதையுமே நிரூபிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். கடைசியில இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அபிராமி வேகமா ஓடி நம்ம ரம்யாவை